ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் பன்னீர் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1/2 லிட்டர் பால் காய வச்சு அது பொங்கி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி அதில் பன்னீர் எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம ரசகுல்லா பண்ணும்போது பார்த்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு 1/2 லிட்டர் பாலை இங்கே காய வச்சுருக்கேன். இது பொங்கி வரட்டும். இப்போ இது பொங்கி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் விட்டு இதை கலக்கி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அது சிம்லேயே இருக்கட்டும். பொங்கி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த பக்கம் சைடில் இன்னொரு பேன் வந்து பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக சூடு பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பால் நான் சுண்ட வச்சிட்ருக்கேன். இது அப்பப்போ இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அது வந்து அடி பிடிக்காது, பொங்கியும் வராது. முதல்ல இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். அதில் அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும், ஜாஸ்தி தண்ணி சேர்த்த தேவையில்லை. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து இது கொதித்து வரட்டும். சர்க்கரை தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடுங்க. இனிமேல் ஃபுல்லும் அது வந்து லோ மீடியமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது நல்லா கட்டியே இல்லாமல் உடச்சி விட்ருங்க, சர்க்கரைப்பாகோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இது நல்லா இந்த சர்க்கரைப்பாகுலேயே வெந்து வரணும். இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை அப்பப்போ கிளறி விடுவோம். நடுவில் இந்த பாலையும் சுண்டிகிட்ருக்க பாலையும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த பன்னீரும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே சுண்ட வச்சுருக்க பால் எடுத்து இதில் ஊற்றிடுவோம். சைடில் ஒட்டிகிட்ருக்க இந்த ஆடையெல்லாம் சுத்தமாக எடுத்து போட்டுடலாம். இந்த ஆடையில் தான் நல்ல ருசியே இருக்குது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கட்டும். அப்பப்போ இது பொங்கி வரும்போது கிளறி விடுங்க. அடுத்தது நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். அதுக்கு நான் ஒரு 7-8 பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே கொஞ்சம் பாதாம், அதே அளவு முந்திரி, இதெல்லாம் இப்போ கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்துனா அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் இது சுண்டட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த பன்னீர் பாயாசம் தயாராகிருக்கும். இது நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்குனா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அது சைடில் ஒட்டிகிட்ருக்கிற ஆடையெல்லாம் நல்லா இதோடையே சேர்த்து விடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாயாசத்துக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.